வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. சீக்கியர்களின் முதன்மை குருவான குருநானக் தேவின் 556வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சத்தீஸ்கரின் நவராய்ப்பூரில் இந்திய விமானப்படையின் புகழ்பெற்ற சூரிய கிரண் வான்வழி பயிற்சி குழுவின் விமான கண்காட்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று பார்வையிட்டார். இவ்விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராமன் தேகா, முதலமைச்சர் திரு விஷ்ணுதியோ சாய் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். நாடு தழுவிய டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் பிரச்சாரத்தை மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று புதுடில்லியில் தொடக்கி வைத்தார். நாடு முழுவதும் 2500 முகாம்களில் 1 மாத காலம் இந்த பிரச்சாரம் நடைபெறும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பீகாரில் 121 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நாளை நடைபெறவுள்ள முதற்கட்ட வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற உள்ளது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று ஆக்லாந்தில் உள்ள இந்தியா நியூசிலாந்து வணிக மன்றத்தில் அந்நாட்டு பிரதிநிதி திரு டாட் மெக்லேவை சந்தித்து பேசினார். இச்சந்திப்பின் போது விண்வெளி, பாதுகாப்பு, கல்வி, விளையாட்டு மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை திரு கோயல் எடுத்துரைத்தார். புதுச்சேரியில் மாவட்ட அளவிலான கலா உற்சவ் போட்டிகள் ஜவஹர் பால்பவனில் இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகளில் வாய்ப்பாட்டு, இசை, ஓவியம், கைவினை ஆகிய பிரிவுகளில் மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர். நிகழ்ச்சியை சமக்கர சிக்ஷா திட்ட இயக்குனர் எழில் கல்பனா தொடக்கி வைத்து உரையாற்றினார். இன்று நடைபெற்ற போட்டியில் 106 அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.